ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஈஸி 60. இன்றைக்கி தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10ஓட சாப்டர் 5 எக்ஸசைஸ் நம்பர் 5.3ல சம் நம்பர் 8 பார்க்கலாம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடிக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது ஒரு கேட் இந்த பாயிண்டில் இருக்குது, மில்க் இந்த பாயிண்டில் இருக்குது. இப்போது கேட்டோட ட்ராவல் பண்ணி போகிற பாத்தோட ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிறாங்க. அது எப்படி எவ்வளோ தூரம் போய் அந்த மில்கை அது கன்சியூம் பண்ணும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போது இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளமில் இருக்கிற ரொம்ப ஈஸியான 2 மார்க் சம். ஓகேவா? 2 பாயிண்ட் இருக்குது, ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். 2 பாயிண்ட் ஃபார்ம். இப்போ 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்களா, x1 y1 x2 y2 நேம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 பாயிண்ட் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் கண்டுபிடிக்கிறதோட ஃபார்முலா y மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு x மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1. கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபார்முலாவை எழுத பழகுங்க. 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்தவரை அந்த ஃபார்முலாவுக்கு உங்களுக்கு ஒரு ஹாஃப் மார்க்காவது கண்டிப்பாக ஸ்டெப் மார்க் இருக்கும். அதனால் நீங்கள் 2 மார்க் எழுதுகிறப்பவும் சரி, 5 மார்க் எழுதுகிறப்பவும் சரி, ஃபஸ்ட்டு அந்த சம்மு படித்ததுமே ஃபார்முலாவை முதல்ல எழுத பழகுங்க. நீங்கள் வீட்டில் ரஃப் நோட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, ஃபார்முலாவை எழுதி பழகுங்க. அப்போ தான் எக்ஸாம்லேயும் உங்களுக்கு அதே மெத்தட் ஃபாலோ பண்ண முடியும். இப்போது y மைனஸ் y1 பதிலாக -4, அப்போ +4 ஆகிடும், டிவைடட் பை 11 + 4 ஈக்குவல் டு x + 6 டிவைடட் பை 5 + 6. இப்போ இங்கே 11 + 4 15 ஆகிடும், 5 + 6 11 ஆகிடும். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், கேன்சல் பண்ண முடியாது, அதனால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 11y + 44 ஈக்குவல் டு 15ஓட மல்டிப்ளை பண்ணுறப்போ 15x + 90. இப்போ இங்கே எக்ஸ் பாசிட்டிவாக இருக்கிறனால இந்த 2 டேர்ம்ஸ் நீங்கள் இப்படி கொண்டு வந்துடணும். 15x மைனஸ் 11y மைனஸ் 44 ப்ளஸ் 90 ஈக்குவல் டு 0. ஸோ 15x மைனஸ் 11y 90ல் 44 சப்ட்ராக்ட் பண்ணால் 46 ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த பாத் த கேட் நீட் டு டேக் இட்ஸ் மில்க். ஓகேவா? தேங்க்யூ வியூவர்ஸ்.